ஓம் சாந்தி. இன்றைய முரளி 25 நவம்பர் 2024. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, அமைதியின் குணம் அனைத்திலும் பெரிய குணம். எனவே அமைதியாக பேசுங்கள், அசாந்தி பரப்புவதை நிறுத்துங்கள். கேள்வி: சங்கம யுகத்தில் தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு என்ன ஆஸ்தி கிடைக்கிறது? குணவான் குழந்தைகளின் அடையாளங்கள் யாவை? பதில்: முதலாவது ஆஸ்தியாக கிடைப்பது ஞானம், இரண்டாவது அமைதி, மூன்றாவது குணங்கள். குணமுடைய குழந்தைகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். யாருடைய அவகுணத்தையும் பார்க்க மாட்டார்கள். யாரை குறித்தும் புகார் சொல்ல மாட்டார்கள். யாரிடம் அவகுணம் இருக்கிறதோ அவரோடு சேர மாட்டார்கள். யாராவது எதையாவது சொன்னால் கேட்டும் கேளாமல் தமது போதையில் இருப்பார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்த ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். உங்களுக்கு தந்தையிடமிருந்து ஞானத்தின் ஆஸ்தி கிடைத்து கொண்டு இருக்கிறது. பாபாவிடமிருந்து குணங்களை சேகரிக்க வேண்டும். பிறகு இந்த சித்திரங்களிலிருந்தும் குணங்களை சேகரிக்க வேண்டும். தந்தையை அமைதி கடல் என்று சொல்கிறார்கள். எனவே அமைதியையும் தாரணை செய்ய வேண்டும். அமைதிக்காகவே ஒருவர் பிறரோடு அமைதியாக பேச வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்படி குணங்களை சேகரிக்க வேண்டும். ஞானத்தின் குணத்தை சேகரித்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த ஞானத்தை படிக்க வேண்டும். இந்த ஞானத்தை விசித்திர தந்தை மட்டும் கற்பிக்கிறார். விசித்திர ஆத்மாக்கள் படிக்கிறீர்கள். இது இங்குள்ள புதிய சிறப்பு. இது வேறு யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணரைப் போல தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தான் அமைதியின் கடலாக இருப்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். எனவே இங்கு அமைதியை உருவாக்க வேண்டும். அமைதியற்ற நிலை முடிவு பெற வேண்டும். தான் எந்த அளவு அமைதியாக இருக்கிறேன் என தனது நடத்தையை பார்க்க வேண்டும். நிறைய ஆண்கள் அமைதியை விரும்புகிறார்கள். அமைதியாக இருப்பது நல்லது என உணர்ந்து இருக்கிறார்கள். அமைதியின் குணமும் மிக பெரியதாக இருக்கிறது. எனினும் அமைதி எப்படி ஸ்தாபிக்கப்படும்? அமைதியின் அர்த்தம் என்ன என்பது பாரதவாசி குழந்தைகளுக்கு தெரியாது. தந்தை பாரதவாசிகளுக்காகவே சொல்கிறார். தந்தை வருவதே பாரதத்தில்தான். உண்மையில் உள்ளத்திலும் அவசியம் அமைதி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அதற்காக ஒருவர் அமைதியை கெடுத்தால் தாமும் அமைதியை கெடுக்க வேண்டும் என்பது கூடாது. அமைதியை இழப்பதும் அவகுணமாக இருக்கிறது. அவகுணங்களை அகற்ற வேண்டும். ஒவ்வொருவரிடமிருந்து குணங்களை கிரகிக்க வேண்டும். அவகுணத்தின் பக்கம் பார்க்கவே கூடாது. ஒருவேளை சப்தம் கேட்டாலும் தாம் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாபா மற்றும் தாதா இருவரும் அமைதியாக இருக்கிறார்கள். ஒருபோதும் நிலை மாறுவது இல்லை, கத்துவது இல்லை. இந்த பிரம்மாவும் கற்றுக்கொண்டார் இல்லையா? எவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. அமைதியாக இருக்கும்போதே நினைவு செய்ய முடியும். அமைதி இழந்தவர்கள் நினைவு செய்ய முடியாது. ஒவ்வொருவரிடமிருந்தும் குணங்களை கிரகிக்க வேண்டும். தத்தாத்ரேயர் ஒரு துறவி எல்லோரையும் எல்லாவற்றையும் தமது குருவாக பார்த்து ஒவ்வொருவரிடமிருந்தும் நல்லவற்றை மட்டும் கிரகிப்பவர். முதியோரின் உதாரணங்களும் இங்கிருந்தே சொல்லப்படுகின்றன. தேவர்களை போன்ற குணவான்கள் யாரும் இருப்பதில்லை. முக்கிய விகாரம் ஒன்றுதான். அதன் மீது வெற்றி பெறுகிறீர்கள். வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறீர்கள். கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி பெற வேண்டும். அவகுணங்களை விட்டுவிட வேண்டும். பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. யாரிடம் குணங்கள் இருக்கிறதோ அவரிடம் போக வேண்டும். மிக இனிமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். மிக குறைவாக பேசியே நீங்கள் எல்லா வேலைகளையும் செய்ய வைக்க முடியும். அனைவரிடமிருந்து குணங்களை கிரகித்து குணவானாக மாற வேண்டும். யார் விவேகத்தோடும் புத்தியோடும் இருப்பாரோ அவர் அமைதியாக இருப்பதை விரும்புவார். பல பக்தர்கள் ஞானிகளை விட விவேகமுடையவராகவும் பணிவு உடையவராகவும் இருக்கிறார்கள். பாபாவிற்கு அனுபவம் இருக்கிறது. இவர் எந்த லௌகிக தந்தைக்கு பிள்ளையாக இருந்தாரோ அவர் ஆசிரியராக இருந்தார். மிக பணிவாகவும் அமைதியாகவும் இருந்து வந்தார். ஒருபோதும் கோபம் அடைவதில்லை. சாது மனிதர்களுக்கு புகழ் பாடப்படுகிறது. அவர்கள் இறைவனை அடைய முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். காசிக்கு ஹரிதுவாருக்கு சென்று வாழ்கிறார்கள். குழந்தைகள் மிக அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும். இங்கே யாராவது அமைதியற்றவராக இருந்தால் அவரால் அமைதியை பரப்ப நிமித்தமாக முடியாது. அமைதியற்றவரோடு பேசவே கூடாது. தூர இருக்க வேண்டும். ஒருவர் அன்னமாக இருக்கிறார், மற்றவர் கொக்காக இருக்கிறார். அதில் வித்தியாசம் இருக்கிறது. அன்னப்பறவைகள் நாள் முழுவதும் முத்துக்களை சேகரித்து கொண்டே இருக்கின்றன. எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் ஞானத்தை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கு எப்படி புரிய வைப்பது, தந்தையின் அறிமுகத்தை எப்படி கொடுப்பது என்பதே நாள் முழுவதும் புத்தியில் இருக்க வேண்டும்.
குழந்தைகள் யார் வந்தாலும் அவர்களை படிவத்தை நிரப்ப சொல்ல வேண்டும் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். தியான மையங்களில் யாராவது கோர்ஸ் பெற விரும்பினால் அவரை படிவத்தை நிரப்ப சொல்ல வேண்டும். கோர்ஸ் பெற வேண்டாம் என்றால் படிவத்தை நிரப்ப அவசியமில்லை. இவரிடம் என்னென்ன இருக்கின்றன, எதை புரிய வைக்க வேண்டும் என்பதை அறியவே படிவத்தை நிரப்ப வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் உலகில் உள்ளோர் இந்த விஷயங்களை பற்றி அறிந்து இருக்கவில்லை. எனவே படிவத்திலிருந்து எல்லாம் அவருக்கு தெரிந்து விடுகிறது. யாராவது பாபாவை சந்திக்க விரும்பினாலும் படிவத்தை நிரப்ப வேண்டியதாக இருக்கிறது. அப்போது எதற்காக சந்திக்க விரும்புகிறார்கள் என்பது தெரிய வருகிறது. யார் வந்தாலும் அவருக்கு சாதாரண மற்றும் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு எல்லையற்ற தந்தை வந்து தமது அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் மற்றவருக்கு அந்த அறிமுகத்தை கொடுக்கிறீர்கள். அவரது பெயர் சிவபாபா, சிவ பரமாத்மாயே நமக என்று சொல்கிறார்கள். அவர்கள் கிருஷ்ணரை தேவதாய நமக என்று சொல்கிறார்கள். சிவபெருமானை சிவ பரமாத்மாயே நமக என்று சொல்கிறார்கள். என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழியும் என்று தந்தை சொல்கிறார். முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தி பெற அவசியம் பவித்ர ஆத்மாவாக மாறியே தீர வேண்டும். அது பவித்திர உலகமாக இருக்கிறது. அது சதோ பிரதான உலகம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே போக வேண்டுமென்றால் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். அது மிகவும் எளிதாக இருக்கிறது. ஒருவரிடமிருந்து படிவத்தை நிரப்பிய பிறகு நீங்கள் கோர்ஸ் கொடுக்கிறீர்கள். ஒரு நாள் படிவத்தை நிரப்பு செய்யுங்கள், பிறகு புரிய வையுங்கள், பிறகு படிவத்தை நிரப்பி வையுங்கள். அப்போது நாம் அவருக்கு புரிய வைத்தது நினைவில் இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்துவிடும். 2 நாள் படிவத்தையும் நீங்கள் பார்த்தால் வித்தியாசம் நிச்சயம் இருக்கும். என்ன புரிந்திருக்கிறார், நாம் விளக்கத்தின் மீது ஏதாவது யோசித்தாரா இல்லையா என்பது உடனே உங்களுக்கு தெரிந்துவிடும். இந்த படிவங்கள் எல்லோரிடமும் இருக்க வேண்டும். பாபா முரளியில் டைரக்ஷன் கொடுத்தால் பெரிய பெரிய மையங்கள் உடனே அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். படிவங்களை வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் எப்படி தெரியும்? நேற்று என்ன எழுதினேன், இன்று என்ன எழுதுகிறேன் என்பதை தானும் உணர்வார். படிவம் மிக அவசியமாக இருக்கிறது. தனித்தனி இடங்களில் அச்சிட்டாலும் பரவாயில்லை, அல்லது ஒரே இடத்தில் அச்சிட்டு எல்லா இடங்களுக்கும் அனுப்பவும் செய்யலாம். இதுதான் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது ஆகும். தேவி தேவர்களாக மாறுவதற்கு குழந்தைகள் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். தேவதை என்ற வார்த்தை மிக உயர்ந்ததாகும். தெய்வீக குணங்களை கடைபிடிப்பவரை தேவதை என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் தெய்வீக குணங்களை கடைபிடிக்கிறீர்கள். எனவே எங்கே கண்காட்சி அல்லது மியூசியம் இருக்கிறதோ அங்கு இந்த படிவங்களை நிறைய வைத்திருக்க வேண்டும். அப்போது அவர்கள் நிலை எப்படி இருக்கிறது என்பது தெரிந்துவிடும். புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்க வேண்டும். குழந்தைகள் எப்போதும் குணங்களை மட்டுமே வர்ணனை செய்ய வேண்டும். ஒருபோதும் அவகுணங்களை வர்ணனை செய்யக்கூடாது. நீங்கள் குணவானாக மாறுகிறீர்கள் இல்லையா? யாரிடம் அதிக குணங்கள் இருக்கிறதோ அவர் மற்றவர்களுக்கும் அதை பரப்ப முடியும். அவகுணமுடையவர் ஒருபோதும் குணத்தை பரப்ப முடியாது. நேரம் ஒன்று அதிகமாக இல்லை என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அதிக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தினந்தோறும் பயணம் செய்கிறீர்கள், யாத்திரை சென்று கொண்டே இருக்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். அதீந்திரிய சுகத்தை பற்றி கோப்பியரிடம் கேளுங்கள் என்ற பாடப்படுவது கடைசி கால விஷயம். இப்போது வரிசையாக இருக்கிறீர்கள். ஆகா, எனக்கு பரமபிதா பரமாத்மா கிடைத்துவிட்டார், அவரிடமிருந்து நான் ஆஸ்தி பெறுகிறேன் என சிலர் உள்ளத்தின் மகிழ்ச்சியின் பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களிடம் எந்தவித புகாரும் இருக்க முடியாது. யாராவது ஏதாவது சொன்னாலும் அதை கேட்டும் கேட்காமல் விட்டுவிட்டு தமது போதையில் உறுதியாக இருக்க வேண்டும். ஏதாவது வியாதி அல்லது துக்கம் இருந்தாலும் நீங்கள் நினைவில் மட்டும் இருக்க வேண்டும். இந்த கணக்கு வழக்குகளை இப்பொழுது நீங்கள் முடிக்க வேண்டும். பின்னர் 21 பிறவிகள் நீங்கள் மலர்களாக இருப்பீர்கள். அங்கே துன்பத்தின் விஷயங்கள் எதுவும் இருக்காது. மகிழ்ச்சியை போன்ற ஊட்டச்சத்து எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. பிறகு சோம்பேறித்தனம் எல்லாம் பறந்துவிடும். இது உண்மையான மகிழ்ச்சியாகவும் அது பொய்யான மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. செல்வம் கிடைத்தால், நகை கிடைத்தால் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இது எல்லையற்ற விஷயமாக இருக்கிறது. நீங்கள் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். நாம் 21 பிறவிகளுக்கு எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்பது உங்களுக்கு தெரியும். நாம் என்னவாகிறோம் என்ற நினைவிலேயே இருக்க வேண்டும். பாபா என்று சொன்னவுடனே துன்பமெல்லாம் விலகி ஓட வேண்டும். இங்கு 21 பிறவிகளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. இப்பொழுது இன்னும் சில நாட்களே மீதம் இருக்கின்றன. நாம் நமது சுகதாமத்திற்கு போகிறோம். பிறகு வேற எதுவும் நினைவில் இருக்காது. இந்த பாபா தமது அனுபவத்தை சொல்கிறார். எத்தனை செய்திகள் வருகின்றன, பிரச்சனைகள் நடக்கின்றன. பாபாவிற்கு எந்த விஷயத்தை பற்றியும் துக்கம் ஏற்படுவது இல்லை. செய்தி கேட்டு இது விதி என்று விட்டு விடுகிறார். இது ஒன்றுமே இல்லை. நாம் குபேரனை போன்ற பெரிய செல்வந்தராகிறோம். தனக்குத்தானே பேசிக்கொள்வதிலும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் மிக அமைதியாக இருக்கிறார்கள். அவர்கள் முகத்தில் மிக மகிழ்ச்சி தெரிகிறது. ஸ்காலர்ஷிப் ஏதாவது கிடைத்துவிட்டால் முகம் எப்படி சந்தோஷமாக மாறிவிடுகிறது. இந்த லட்சுமி நாராயணரை போல
மலர்ந்த முகமுடையவராக மாறுவதற்கு நீங்களும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அவர்களிடம் ஞானம் எதுவும் இருப்பதில்லை. உங்களிடம் ஞானமும் இருப்பதால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சி உடையவராக இருக்க வேண்டும். இந்த தேவர்களை விட நீங்கள் மிக உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஞானக்கடல் தந்தை தமக்கு எவ்வளவு உயர்ந்த ஞானத்தை தருகிறார். அழியாத ஞான ரத்தினங்களை லாற்றி கிடைத்து கொண்டிருக்கிறது. அதனால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்களது இந்த பிறவி வைரத்தை போன்றது என்று பாடப்படுகிறது. தந்தையை ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள். இந்த தேவதைகளே அப்படி சொல்வது இல்லை. பிராமணர்கள் நீங்களே ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு ஞானத்தின் மகிழ்ச்சி இருக்கிறது. பாவா கிடைத்திருக்கும் மகிழ்ச்சி இருக்கிறது. உங்களை தவிர வேறு யாருக்கும் மகிழ்ச்சி இருக்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் உண்மையான மகிழ்ச்சி இருப்பது இல்லை. பக்தி மார்க்கத்தில் இருப்பது செயற்கையான அற்பகால சுகம். அதன் பெயரே சொர்க்கம், சுகதாமம், ஹெவன் என்றாலும் இருக்கிறது. அங்கே அளவற்ற சுகம், இங்கே அளவற்ற சுகம். அங்கே அளவற்ற சுகம், இங்கே அளவற்ற துக்கம். ராவண ராஜ்யத்தில் நாம் எவ்வளவு சீச்சியாக மாறிவிட்டோம் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரிகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்து விட்டோம். இது விழக்கடலாக இருக்கிறது. இப்போது தந்தை இந்த விழக்கடலிலிருந்து வெளியேற்றி சுகக்கடலுக்கு அழைத்து செல்கிறார். இங்கே குழந்தைகளின் உள்ளம் மிக இனிமையாக இருக்கிறது. பிறகு மறந்து விடுவதால் என்ன நிலை ஏற்படுகிறது? தந்தையின் மகிழ்ச்சியின் அளவை எவ்வளவு அதிகப்படுத்துகிறார். இந்த ஞான அமிர்தத்தை குறித்து பாடுகிறார்கள். டம்ளராக ஞான அமிர்தத்தை குடித்து கொண்டு இருக்க வேண்டும். இங்கே உங்களுக்கு போதை மிக நன்றாக இருக்கிறது. பிறகு வெளியே போனவுடன் அந்த போதை குறைந்து விடுகிறது. நாம் நமது வீட்டிற்கு போகிறோம். நாம் பாபாவின் ஸ்ரீமத்துப்படி ராஜ்யத்தை படைத்து கொண்டிருக்கிறோம் என்று இங்கே குழந்தைகளுக்கு நல்ல உணர்வுகள் வருவதை தந்தை தானும் உணர்கிறார். நாம் பெரிய வீரர்களாக இருக்கிறோம் என்ற ஞானமும் புத்தியில் இருக்கிறது. அதனால் நீங்கள் அவ்வளவு பெரிய பதவி பெறுகிறீர்கள். யார் பாடம் சொல்லி தருகிறார் என்பதை பாருங்கள். எல்லையற்ற தந்தை ஒரேடியாக புரட்டி போட்டு விடுகிறார். எனவே குழந்தைகளின் உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் எழ வேண்டும். ராவணன் கொடுப்பது சாபம், பாபாவிடமிருந்து கிடைப்பது ஆஸ்தி. ராவணனின் சாபத்தால் நீங்கள் எவ்வளவு துக்கப்பட்டு அமைதி இழந்து விட்டீர்கள். பல சகோதரர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. ஆனால் கலசம் தாய்மார்களுக்கு கிடைத்திருக்கிறது. சக்தி சேனை இல்லையா? வந்தே மாதரம் என்று பாடப்படுகிறது. அதற்குள் தந்தையருக்கும் வந்தனம் இருக்கிறது. ஆனால் பெயர் தாய்மார்களுக்கு இருக்கிறது. முதலில் லட்சுமி, பின்னர் நாராயணர். முதலில் சீதை, பிறகு ராமர். இங்கே முதலில் ஆணின் பெயரையும் பின்னர் பெண்ணின் பெயரையும் எழுதுகிறார்கள். இதுவும் விளையாட்டாக இருக்கிறது. தந்தை எல்லாவற்றையும் புரிய வைக்கிறார். பக்தியில் என்னென்ன நடக்கின்றன என்ற பக்தி மார்க்கத்தின் ரகசியங்களையும் பாபா புரிய வைக்கிறார். எதுவரை ஞானம் இருப்பதில்லையோ அதுவரை ஒன்றும் தெரிவதில்லை. இப்போது உங்களை எல்லோரது நடத்தியும் முன்னேற்றம் பெறுகிறது. உங்களுடைய நடத்தி தெய்வீகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. 5 விகாரங்களை அசுர நடத்தியாகி விடுகிறது. அதனால் எவ்வளவு மாற்றம் ஏற்படுகிறது. எனவே மாற வேண்டும். உடலை விட்டுவிட்டால் பிறகு ஒருபோதும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. தந்தையிடம் சக்தி இருப்பதால் எவ்வளவு பேரிடம் மாற்றத்தை கொண்டு வருகிறார். நான் காம இச்சை உடையவனாக குடிகாரனாக இருந்தேன். எனக்குள் பெரிய மாற்றம் வந்துவிட்டது. இப்பொழுது நான் மிகுந்த அன்போடு வாழ்கிறேன். எனக்கு ஆனந்த கண்ணீரும் வருகிறது என்று சில குழந்தைகள் தங்கள் அனுபவத்தை சொல்கிறார்கள். பாபா மிக அமைதியாக புரிய வைக்கிறார். எனினும் இந்த எல்லா விஷயங்களும் மறந்து விடுகின்றன. இல்லை என்றால் மகிழ்ச்சியின் அளவு எப்போதும் அதிகமாக இருக்க வேண்டும். நாம் பலருக்கு நன்மை செய்ய வேண்டும். மனிதர்கள் மிகுந்த துன்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அவர்களுக்கு புரிய வைப்பதற்கும் எவ்வளவு முயற்சி தேவைப்படுகிறது. வசவுகளையும் பெற வேண்டியதாக இருக்கிறது. இவர்கள் எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக மாற்றுகிறார்கள் என்ற சப்தம் ஏற்கனவே இருந்து வருகிறது. அரே, சகோதர சகோதரி சம்பந்தம் நல்லது தானே. ஆத்மாக்கள் நீங்கள் தங்களுக்குள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். எனினும் பல பிறவிகளாக எந்த பார்வை உறுதியாக மாறிவிட்டதோ அது மாறுவது இல்லை. பாபாவிடம் நிறைய செய்திகள் வருகின்றன. இந்த சீச்சி உலகிலிருந்து குழந்தைகள் உங்கள் உள்ளத்தை நீக்கிவிட வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். நல்ல மனவீசும் மலர்களாக மாற வேண்டும். அவ்வளவு ஞானத்தை கேட்ட பிறகும் மறந்து விடுகிறீர்கள். ஞானமெல்லாம் பறந்து விடுகிறது. காம பெரிய விரோதியாக இருக்கிறது. பாபா மிகுந்த அனுபவியாக இருக்கிறார். இந்த விகாரங்களை எத்தனை அரசர்கள் தங்கள் அரசுகளை இழந்திருக்கிறார்கள். காம இச்சை மிகவும் கெட்டதாக இருக்கிறது. பாபா அது மிகப்பெரிய கொடிய விரோதியாக இருக்கிறது என்று எல்லோரும் சொல்லவும் செய்கிறார்கள். காம இச்சையை வெற்றி கொள்வதன் மூலமாக நீங்கள் உலகிற்கு அதிபதியாக ஆவீர்கள் என்று பாபா சொல்கிறார். ஆனால் காம இச்சை அவ்வளவு கடுமையாக இருப்பதால் வாக்குறுதி கொடுத்த பிறகும் விழுந்து விடுகிறார்கள். மிக அரிதாக சிலர் மாறுகிறார்கள். இந்த நேரம் முழு உலகத்தின் நடத்தையும் கெட்டு போய்விட்டது. தூய்மையான உலகம் எப்போது இருந்தது, எப்படி உருவாக்கப்பட்டது, இவர்கள் எப்படி அரச பாக்கியத்தை பெற்றார்கள் என்பதையெல்லாம் யாரும் ஒருபோதும் சொல்ல முடியாது. நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகும்படியான நேரம் இனிமேல் வரும். அவர்களும் கேட்பார்கள், பேரடைஸ் எப்படி படைக்கப்படுகிறது என்ற விஷயங்கள் எல்லாம் உங்கள் புத்தியில் நல்லபடியாக இருக்கின்றன. எனவே இப்போது இவற்றின் மீது மட்டுமே அக்கறையும் கவனமும் இருக்க வேண்டும். மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்துவிட வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதா அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1.
எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் ஞானத்தை சிந்தனை செய்து முத்துகளை சேகரிக்க அன்னப்பறவையாக மாற வேண்டும். அனைவரிடமிருந்து குணங்களை கிரகிக்க வேண்டும். ஒருவர் பிறருக்கு குணங்களையே பரப்ப வேண்டும். 2. தனது முகத்தை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க. ஆகா நாம் குபேரனின் பொக்கிஷங்களுக்கு அதிபதியாகிறோம். ஞானக்கடல் பாவம் மூலமாக நமக்கு ஞான ரத்தினங்கள் எல்லாற்றி கிடைத்து கொண்டு இருக்கிறது என தனக்கு தானே பேசிக்கொள்ள வேண்டும். வரதானம். உங்கள் பட்டத்தின் நினைவோடு சக்திசாலி ஸ்திதியை உருவாக்கும் சுயமரியாதையாளராகுக. சங்கம யுகத்தில் தந்தை தானே தனது குழந்தைகளுக்கு உயர்ந்த பட்டங்களை கொடுக்கிறார். அது ஆன்மீக போதையில் இருங்கள். பட்டங்கள் நினைவிற்கு வர வர அதை போன்ற மனநிலை ஏற்பட வேண்டும். அப்படி உங்களை சுய தரிசன சக்கரதாரி என்ற பட்டம் இருக்கிறது. அந்த நினைவு வரும்போது பரதர்ஷன் முடிய வேண்டும். சுய தரிசனத்தின் முன்னால் மாயாவின் கழுத்து வெட்டப்பட வேண்டும். தான் மகாவீரர் என்ற பட்டம் நினைவிற்கு வரும்பொழுது ஸ்திதி ஆடாத அசையாதாக மாற வேண்டும். அதனால் பட்டத்தின் நினைவோடு சக்திசாலி ஸ்திதியை உருவாக்குங்கள். அப்போது உயர்ந்த சுயமரியாதையாளர் என்று சொல்வார்கள். ஸ்லோகன். அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு கண்டறியும் சக்தியை அதிகமாக்குங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.